43 இன்ச் இது பாத்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ் டிவிங்க. இது ஃபுல் ஹெச்டி டிவி. இது பாத்தீங்கன்னா 43 இன்ச் ஃப்ரேம்லெஸ்ல 4K டிவி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கூலர் ஃப்ரீ, இது டார்கெட் ஹோம் தியேட்டர் ஃப்ரீ, இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலைசர் ஃப்ரீ. இந்த மூணுல எது வேணாலும் ஒன்னு வாங்கிக்கலாங்க. பஜாஜ் இஎம்ஐ நாங்க பண்ணி கொடுக்குறோம். நீங்க வீட்ல இருந்துட்டே ஒரு மொபைல் நம்பர் மட்டும் சொன்னீங்கன்னா போதும், ஓகே பண்ணிட்டோம். டேரக்டா வீட்ல இருந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். நீங்க வந்து கடைக்கு வரணுங்கிற அவசியம் இல்ல, வீட்ல இருந்துகிட்டே நீங்க ஆர்டர் பண்ணா இது ஃபுல் ஹெச்டி போகும். இது ஃபுல் ஹெச்டி, இது வெறும் ஹெச்டி. இது பாத்தீங்கன்னா 32லயும் எங்க கிட்ட இருக்கு, 32 நான் ஸ்மார்ட்லயும் எடுத்தீங்கன்னா இருக்கு, 43ல இருக்கு. இது என்ன ஒரே கன்வெர்ட்னா ஜியோட பாக்ஸ் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இது வந்து 4K இதெல்லாம் கிடையாது. 4K எடுத்தீங்கன்னா வேற பெரிய சைஸ்ல மட்டும் தான் 4K. மக்கள்கிட்ட விழிப்புணர்வா காட்டுங்கிறத நான் போட்டு வச்சிருக்கேன். நாங்க கொடுக்குறது இதெல்லாம் ஃபுல் ஹெச்டி மட்டும் தான். எங்க கிட்ட ஃபுல் ஹெச்டி மட்டும் தான் இருக்கு. பாருங்க 13 பிரான்ச்சஸ்மே இந்த வீடியோல சொன்ன அதே பிரைஸ் அதே ஆஃபர் கம்பல்சரி இருக்கு. எங்க கடை பாத்தீங்கன்னா முருகா டிவி ஷோரூம் சார். இது பாத்தீங்கன்னா SPM ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் சேலத்துல இருக்கு. இது விட்டா இதெல்லாம் 12 பிரான்ச்சஸ் நமக்கு. 13 இது பாத்தீங்கன்னா சேலம், தருமபுரி, சென்னை, விழுப்புரம், வேலூர், ஒசூர், ஈரோடு, கோயம்புத்தூர், நாமக்கல், தஞ்சாவூர் நிறைய பிரான்ச்சஸ். குறிப்பிட்ட இடத்துல நிறைய இடத்துல எங்களோட ஓன் பிரான்ச்சஸ் முருகா டிவி ஷோரூம் தான் எல்லா இடத்துலயுமே. எல்லா இடத்துலயுமே ஒரே முருகா டிவி ஷோரூம். சென்னையில பாத்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கு, தாம்பரம், ஆவடியில இருக்கு. மேக்ஸிமம் ஒசூர், வேலூர் எல்லா இடத்துலயுமே எங்க ஷோரூம். இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க கம்பல்சரி அவங்க ஊர்லயே கண்டிப்பா ஊர்லயே வாங்கிக்கலாம் சார். மேக்ஸிமம் இருக்கும். குறிப்பிட்ட ஏரியால ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு கவர் பண்ணல, அது ரீசெண்டா கவர் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைனாலுமே இங்க இருந்தே உங்களுக்கு டெலிவரி எல்லா இடத்துலயுமே கேஷ் ஆன் டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். மேக்ஸிமம் கடை பக்கத்துல எல்லாமே நேரிஸ்ட் எல்லா இடத்துலயுமே வச்சிட்டோம். அங்க இருந்து நீங்க அப்படியே உங்களுக்கு டெலிவரி வந்துரும். நீங்க டைரக்டா அதே மாதிரி முன்பணம் எங்ககிட்ட கிடையவே கிடையாது. எங்ககிட்ட பஜாஜ் இஎம்ஐ இருக்கு. இந்த டிவிக்குல நீங்க நிறைய பேர் இதெல்லாம் இஎம்ஐ தருவாங்களா நினைக்காதீங்க. இந்த டிவிக்கு இஎம்ஐ பஜாஜ் இஎம்ஐ இருக்கு, HDFC இஎம்ஐ இருக்கு. நீங்க வீட்ல உட்காந்துட்டு பஜாஜ் இஎம்ஐ நம்மகிட்ட கார்டு இருந்தா போதும், உங்ககிட்ட எங்ககிட்ட வாங்கிக்கலாம். இது எல்லா டீடைல்ஸுமே கம்பல்சரி இந்த வீடியோல அண்ணன் தெளிவா சொல்லுவாரு. அதனால வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சார் ஃபர்ஸ்ட் என்ன சைஸ் சார் பார்க்க போறோம்? நம்ம பாத்தீங்கன்னா 43 இன்ச் பார்க்க போறோம். 43 இன்ச் பாத்தீங்கன்னா நம்மளோட IPS பேனல் வந்துரும் சார். ஓகேங்களா? இத நிறைய பேர் OLED QLED நிறைய பேர் நல்லா மக்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு OLED QLED தயவு செஞ்சு மக்கள் நம்பாதீங்க. 50-55க்கு மேல தான் OLED. நிறைய பேர் 32 இப்ப OLED இருக்கு, QLED இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதை தயவு செஞ்சு ஏமாதீங்க. பாருங்க, இது கிளாரிட்டி பாருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் OLED, இந்த மாதிரி பிக்சர் வச்சுட்டு OLED இருக்கு, இது 4K இருக்கு, இது கருப்பு கலர்ல எது தெரியும், இது மஞ்சள் கலர்ல தெரியும், பச்சை கலர் தெரியும். நிறைய பேர் மக்களை ஏமாத்திட்டு. ஆனா அப்ப OLED கிடையாது. அதுக்கு வந்து OLEDங்கிறது அது உள்ள வந்து LED சிப். OLEDங்கிற மென்ஷனே வந்து வேற சார். அது வந்து நிறைய பேர் நல்லா மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. OLED இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்லெஸ் பார்த்துட்டு இது OLED, இது வந்து QLED, இது MLED, PLED வாங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த கண்ணு கருப்பா இருக்குன்னா கண்ணு கருப்பா தான் சார் இருக்கும். LED பொறுத்த வரைக்கும் கண்ணு எந்த டிவி நீங்க எடுத்தீங்கன்னா 32 எடுத்தீங்கன்னா அதே கலர்ல தான் இருக்கும், இது எடுத்தாலும் அதே மாதிரி இருக்கும். இதோட டிஸ்ப்ளே தான் குவாலிட்டி வேற. இது ஒரு IPS டிஸ்ப்ளேனா இது பாத்தீங்கன்னா 40 இன்ச்ல உங்களுக்கு பிளிங்கிங் ஆகும். இதோட பேனல் ஒரு பேனலா இருக்கும். இது வந்து BOE பேனலா இருக்கும், இது Innolux பேனலா இருக்கும். பேனலை பொறுத்து தான் சார் டிஃபரெண்ட். மேக்ஸிமம் இது எல்லாமே சோனி, இந்த மாதிரி சாம்சங், இந்த மாதிரி கம்பேர் பண்ற பிராண்டட் தான் நம்மளுமே பண்றோம். ஏன்னா அதை ஸ்கேன் பண்ணா பார் கோட் இது நம்ம இதை எடுத்து இதெல்லாம் ஒட்ட முடியாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் நீ எடுத்து ஒட்ட முடியுமா, ஒட்டினோம்னா இது கிழிஞ்சு போயிரு சார். இதுதான் உண்மை. ஏன்னா இது நிறைய பேர் ஏமாத்துவாங்க. இதெல்லாம் ஒட்டிட்டு நீங்க சோனி டிவி விக்கிறீங்க, LG டிவி. எங்களோட பிராண்ட் MM ஸ்மார்ட், எங்களோட கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பிராண்ட். அது நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கங்க. இது வந்து ட்ரேட் மார்க். மத்த அடுத்தவங்க பிராண்ட் மாதிரி நம்மளோட பிராண்ட் கிடையாது. என்கிட்ட GST இருக்கு. இங்க இருந்து போறப்ப பில்லு கொடுத்து தான் போறோம். IOS சர்டிபிகேட் இருக்கு, ட்ரேட் மார்க் இருக்கு. MM ஸ்மார்ட் டிவின்ற ஒரு பிராண்டா நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். நான் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா நிறைய பேர் வெறும் டிவி பேரை மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஏதோ ஒரு இதுக்கு போய் 9ல சர்டிபிகேட் வாங்கிருப்பாங்க. எனக்கு MM ஸ்மார்ட் நீங்க ஒண்ணுமே இல்ல, போய் நீங்க அடிச்சு கூட பார்க்கலாம். 40 முடிஞ்சு நான் 15000 ரூபாய்க்கு இப்ப ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். சம்மர் ஆஃபருங்க. ஒரு ஏர் கூலர் ஃப்ரீயோட கொடுத்துறேன். ஏர் கூலர் இந்த சீசன். ஆமா, சீசன் ஏர் கூலர் பாருங்க. ஏர் கூலர்ல டவர் ஃபேன், தண்ணி ஊத்த தேவையில்ல, நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சூப்பரா இருக்கும் டவர் ஃபேன். 43 இன்ச் 15000 ரூபாய்க்கு இந்த பொருளோட உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துறேன் சார். இப்ப நம்ம டிவி என்ன பேனல்? QLED OLED. அது வந்து பொய்ங்க சார். அது வந்து QLED OLED. இது வந்து பேனல் வந்து BOE பேனல். அதுக்கு பேர் தான் பேனல். OLEDங்கிறது அது வந்து ஒரு டிஸ்ப்ளேயோட தரம். அது வந்து ஒரு குவாலிட்டி. அதுல வந்து உள்ள லைட் இருக்கும். நம்மளது எல்லாமே கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. பாருங்க சார், இது எல்லாமே இருக்கும். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு இந்த நிறைய மாடல் இதெல்லாம் ஏமாத்துறாங்க. இந்த ஏமாத்துற விஷயத்தை நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கங்க. இதுல பாருங்க நான் ஒரே நிமிஷம் ஒரு சின்ன ஒரு வெரிஃபிகேஷன் மட்டும் காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு YouTubeல ஓடுது. ஓகே சார். YouTubeல ப்ளே ஆறதுல பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இது டிவி என்கிட்ட எல்லா டிவியுமே இருக்கு. இதுல எல்லாமே 2160 ப்ளே ஆகும். ஆமா சார். இது 4K. ஓகேங்களா? இது வந்து நான் பாக்ஸை என்ன கன்வெர்ட்டா பண்ணிருக்கேன். இதை காய்ச்சி தான் மக்கள் ஏமாத்திட்டு இருப்பாங்க. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32 இன்ச்ல 4K இருக்குன்றான். நிறைய கடைக்காரங்க 32ல 4K பாருங்க. ஆனா 32ல 4K இதெல்லாம் கொடுக்க முடியாது. மேக்ஸிமம் ஃபுல் HD தான். இது ஃபுல் HD போட்டாலும் ப்ளே ஆகும், இது 4K போட்டாலும் ப்ளே ஆகும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் ஜியோவோட பாக்ஸ். ஓகேங்களா? ஓ, இந்த ஜியோவோட பாக்ஸ்ல நான் இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி இதை 4K வீடியோ. நான் அதை 4Kனா 4Kோட கிளாரிட்டி கிடையாது. அது டிவியோட பேனல் வந்து ஃபுல் HD தான். அப்படி எல்லாம் நடக்குதா சார்? நிறைய ஸ்கேம் பண்றாங்க சார். மக்கள் நிறைய பேர் ஸ்கேம் பண்றாங்க. நான் யாரையும் ஏமாத்துறதே இல்ல. என் கடை பொறுத்த வரைக்கும் 12 இடத்துல இருக்கு. நம்ம மக்கள் ஏமாத்தினால தான் நம்ம ஒரு கடையை வச்சு நீ நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா ஃபுல் HD டிவி. ஆனா 2160 போயிருக்குது. மக்கள் இதை வச்சு நிறைய பேர் இதெல்லாம் 4K டிவி, சின்ன 32 இன்ச்லாம் 4K டிவி நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா சார். இப்படி எல்லாம் செட்டிங்ஸ்ல போட்டா உடனே செட்டிங்ஸ் யாராலும் 4K ன்னு சொல்லுவாங்க சார். இதுதான் சார் மெயின். பாருங்க, இதுல ஃபுல் HDயாவும் போடலாம், இத 4Kவும் போடலாம், இது என்ன வேணாலும் போடலாம். இது என்னன்னு காரணம்னா அந்த ஜியோட பாக்ஸ் மட்டும் தானா. இதுதான் டிஃபரண்ட். இது இருக்கிற இடத்துல ஜியோ இடத்துல 4K டிவின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. இத பாக்ஸ் எடுத்துட்டா இது ஃபுல் HD தான்.
தான் டிவி. இது எல்லாமே ஃபுல் ஹெச்டி. 4Kன்றது பாத்தீங்கன்னா ஒரு 43 தான். அடேங்க அப்பா, ஒரு ஜியோ பாக்ஸ் வச்சு இப்படி பண்றாங்க. என்ன வேணாலும் பண்றாங்க சார். இது மக்களை நிறைய பேர் ஏமாத்துறாங்க. இது பாத்தீங்கன்னா 43 தான் சார் ஒரிஜினல் 4K. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கிளாரிட்டி, இந்த கிளாரிட்டி மட்டும் பாருங்க. பேனலோட தரம் மட்டும் தான் வேற. இது நல்லா கலரிங்கா இருக்கு. பட் ஆனா இது ஹம்மிங் கிடையாது. கலரிங் கிடையாது. ஆனா இதுதான் வந்து மக்கள் விரும்புறாங்க. ஏன் 4K ஓட உங்களோட ஒரிஜினல் வந்து அப்படியே ப்ளே ஆகும். டிஸ்ப்ளேவே 4K சார். இது வந்து டூப்ளிகேட். இது வந்து 2K வந்து டூப்ளிகேட்னு சொல்லுவாங்க. இது 4K. நம்ம காசுக்கு நமக்கு என்ன பட்ஜெட்டோ அது மாதிரி. இது வந்து குவாலிட்டி வேஸ்ட் அப்படினா நான் சொல்லல. இதுவும் ஐபிஎஸ் பேனல் தான். இது உங்களுக்கு ஐபிஎஸ் பேனல். இது வந்து ஃபுல் ஹெச்டி. எல்லாமே ஐபிஎஸ் பேனல் தான். நம்ம கிட்ட இருக்குது எல்லா டீமே ஐபிஎஸ் பேனல் தான். நிறைய பேர் ஐபிஎஸ் பேனல் என்னங்கறாங்க. அது வந்து ஒரு A கிரேட். இப்ப A கிரேட்னா அது ஒரு பேனல். இப்ப சாம்சங் எடுத்துட்டா A கிரேட். ஐபிஎஸ்னா அதோட தரம் வந்து குவாலிட்டியோட தரம். 40 இன்ச்ல ஃபுல் ஹெச்டி மட்டும் தான். நல்லா ஒன்னு புரிஞ்சுங்க. ஃபுல் ஹெச்டி 720 ஃபுல் ஹெச்டி. 40 இன்ச்ல 4Kவே கிடையாது. நிறைய பேர் ஆப்ஷன் இருக்குங்கற மாதிரி ஆப்ஷன் இருக்குனா YouTubeல கிடையாது. இது பாத்தீங்கன்னா ஜியோட பாக்ஸ்ல இருக்கு. அத பாக்ஸ்ல இருக்கு. ஜியோட தெளிவா 4K இருக்கு. தெளிவா நான் சொல்லி மக்கள்கிட்ட ஏமாத்துறது இல்ல. ஃபுல் ஹெச்டி. இது 4K எடுத்தீங்கன்னா 2160 வந்து பெரிய சைஸ் 43 தான் ஸ்டார்டிங் ஆகும். நீங்க பிராண்டட்லயே எடுத்துக்கங்க சார். நீ ஒண்ணு நான் போய் சொல்றேன் கூட மக்கள் நிறைய பேர் நம்பிக்குவாங்க. நீ ஒண்ணுல என்கிட்ட வர வேணாம். நீங்க ஒரு ஷோரூம்ல போயிட்டு பிராண்டட்ல 4K என்ன சைஸ்ல இருந்து இருக்குன்னு கேளுங்க. இது பாருங்க 32 இன்ச் நம்மளோட பிராண்ட் MM ஸ்மார்ட் டிவி வித் LGயோட பேனல்ல மட்டும் தான் அந்த மாதிரி சென்டர்ல வரும். பார்கோட் 55 இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா அத சென்டர்ல வரும் பார்கோட். ஓகே சார். இது LGயோட அவங்களோட பார்கோட் மட்டும் தான் சென்டர்ல வரும். சார் இந்த பார்கோட்ங்கிறது ஒரிஜினல் தான். இது ஒரிஜினல் சார். நாம ஸ்டிக்கர் அப்படிங்கற மாதிரிலாம் ஆகாது சார். சும்மா பாருங்க நான் இதெல்லாம் பழைய டிவி இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மாடி ஆளை எடுத்துட்டேன். இதெல்லாம் பாருங்க புது டிவி மாட்டினால அந்த புது டிவில இருக்கும் இந்த ஸ்டிக்கர் எல்லாம். ஆமா, ஸ்கேன் பண்ணி கூட நம்ம பாத்துக்கலாம். ஸ்கிராட்சா தான் எடுக்க முடியும். இப்ப இதுல ஸ்கிராட்ச் கார்டு இருக்கு. நான் ஒண்ணு எடுக்காம இருக்கேன். இது பாருங்க ஸ்கிராட்ச் கார்டு கிடையாது. நான் எடுத்துட்டேன். இது பாருங்க புது டிவி. இது புது டிவினால அந்த ஸ்கிராட்ச் கார்டு இருக்கு. இப்ப எடுத்தோம்னா அது ஃபுல்லா அப்படியே வந்துரும். சரி இப்ப 40 இன்ச் என்ன பிரைஸ் வரும் சார்? 40 இன்ச் வெறும் பெஸ்ட் பிரைஸ் வித் ஃப்ரேம்லெஸ் டிவி. நம்மட்ட ஃப்ரேம் டிவி கிடையாது. வெறும் 13,000 ரூபாய்க்கு நம்ம ஸ்டெபிலைசரும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரீயா வேணா எனக்கு அப்படினா ஹோம் தியேட்டர்மே நீங்க டார்கெட் ஹோம் தியேட்டர்மே வாங்கிக்கலாம். இந்த ஆப்ஷனோட எடுத்துக்கலாம். ஆமா, இது ரெண்டும் எனக்கு வேணானா எங்க ஆஃபர் வந்து நீங்க கண்டிப்பா வாங்கணும் அப்படின்ற பாரபட்சமே கிடையாது. வெறும் 12,000 ரூபாய்க்கு கட்டா எல்லாம் கிடையாது இல்ல சார். கட்டாயம்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது. நீங்க 12,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி நீங்க 12,000 ரூபாய் வாங்கலாம். வித் 1 இயர் வாரண்டி. ஃபுல்லா லைனே வந்தாலும் சரி டிவி சரி பண்ணி தரோம். சரி பண்ண முடியலனா வேற டிவி வாங்கிக்கலாம். லைன் வந்தாலும் சரி உங்களுக்கு AV பின் எடுக்கனாலும் சரி HDMI எடுக்கனாலும் சரி போர்டுக்கு போர்டு மாத்தி தரோம். எங்க கஸ்டமர் நிறைய பேருக்கு நாங்க எல்லாமே சர்வீஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். அதனால தான் நம்ம கிட்ட நிறைய இடத்துல இருக்கு. இது பாருங்க 32 இன்ச். இது 32 இன்ச். இதே தான் மக்கள் ஏமாத்துவாங்க. இது பாத்தீங்கன்னா 4K வாங்க. இதோட கிளாரிட்டி பாத்தீங்கன்னா எல்லாமே சேம் ஒண்ணு தான். கண்ணு பருப்பா தான் தெரியும். உங்களுக்கு மஞ்சளா தான் தெரியும். இதுதான் நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் 4 டிவி. இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 32ல இதுல ரெண்டே வேரியன்ட் தான். இதுமே வந்து 2GB RAM 16GB மெமரி. டீடைல் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்டலாக்ல வந்துரும். ஹையர் எண்ட் மாடல் என்ன இருக்கோ அதுதான். வெறும் 8500 ரூபாய்க்கு 32 ஆண்ட்ராய்டு. எந்த ஆஃபருமே இல்லாம வெறும் பெஸ்ட் பிரைஸ்க்கு நீங்க கேஷ் ஆன் டெலிவரி தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் 8500 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். ஒன்னு ஃபிட்டிங் பண்ணி டெலிவரி பண்றதுக்கு 500 ரூபாய் சார்ஜ். இது பாத்தீங்கன்னா இதுமே பாத்தீங்கன்னா நான் ஸ்மார்ட் டிவி. இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4K கிளாரிட்டி வருதா. ஆனா இததான் மக்கள் ஏமாத்திட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 7500 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். ஆஃபர் பிரைஸ்ல இப்ப 7500 ரூபாய்க்கு போயிட்டு நான் ஸ்மார்ட்டுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் ஒரு 1000 ரூபீஸ் தான். ஆமா 1000 ரூபீஸ் தான். ஆனா உங்களுக்கு என்னன்னா நான் ஸ்மார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் லைஃப் வரும். ஆண்ட்ராய்டு மக்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்றதுனால உங்களுக்கு லைஃப் வந்து கம்மி. ஆனா இன்னைக்கு இருக்கிற எல்லா டீமே ஆண்ட்ராய்டு தான். என்ன சைஸ் 32ல மட்டும் தான் உங்களுக்கு 24 வரும். இதுல மட்டும் தான் நான் ஸ்மார்ட் வருது. இது கேமரா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார். இது பாருங்க 32ல எங்க கிட்ட கொரில்லா கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? இது பாருங்க இந்த ஒரு பொருளை வச்சிருக்கேன். இது வந்து கொரில்லா கிளாஸ். இது பாத்தீங்கன்னா 32ல எங்கிட்ட இருக்கு. 43ல இருக்கு. ரெண்டு வேரியண்டா இருக்கு. மேக்ஸிமம் நாங்க சஜஸ்ட் பண்றோம்ல சார். இது 12,000 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா இது ரேட் ஹையஸ்ட்னா இந்த மேல கிளாஸ் தான் ரேட். இது மேக்ஸிமம் யூஸ் ஆறதுல குழந்தைங்க யாரோ யூஸ் ஆறதா வாங்கிக்கலாம். ஆனா உங்களுக்கு கிளாரிட்டின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாரிட்டி இதுல கிடைக்காது. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிறை பாருங்களா தெரியும். நாங்க கொரில்லா கிளாஸ்ல கிளாரிட்டி கம்மியா தான் சார் கிடைக்கும். பாருங்க அந்த கிளாரிட்டி கிடைக்காது. உங்களுக்கு அந்த 2 டிஃபரண்ட்லாம் கிளாரிட்டி கிடைக்காது. நல்லா தான் 720 கலரிங் மாதிரி அந்த கலரிங். இது வெறும் HDல கிடைக்கும். 720 HDல தான் கிடைக்கும். 720 கிடைக்கும். ஆமா இது பாருங்க 24 இன்ச். நம்மளோட பிராண்ட் 5000 ரூபாய்க்கு நம்ம MM ஸ்மார்ட்டா கொடுத்துருக்கோம். MM ஸ்மார்ட்ல 24 இன்ச் நம்மகிட்ட எனி ஸ்டாக் இருக்கு. எப்பயுமே ரெடி ஸ்டாக் 100 பீஸ் வேணாலும் நம்மகிட்ட கடை பில்லோட எல்லாத்துக்கும் பில்லோடயே கொடுத்துறீங்க. பில்லோட எல்லாத்துக்குமே எவ்வளவு டிவி நிறைய பேர் மானிட்டருக்குள்ள 24 நிறைய மானிட்டர் 32 24 நிறைய பேர் வாங்குறாங்க சார். அதெல்லாம் நம்ம பெரிய பெரிய கம்பெனி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ 86 டிவி வந்து தஞ்சாவூர் புதுக்கோட்டை அந்த மாதிரி நிறைய நம்ம கம்பெனி டெண்டர் எடுத்து நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா 50 இன்ச் வெப் வாய்ஸ் சார். இப்போ மார்க்கெட்ல எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. நாம இருக்கிறதுலே பெஸ்ட் பிரைஸ் கொடுக்குறோம். வெறும் 25,000 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு சவுண்ட் பார் ஃப்ரீயா தரோம். சவுண்ட் பார் உங்கள்ட்ட காட்டுறேன் நான் கடைசியா. இது பாருங்க 50 இன்ச் என்னோட ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபர். நான் என் பிரைஸ்க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. 1 இயர் வாரண்டி சார். சார் இந்த டிவில வந்து லைன் ஃபுல்லாவே வந்தாலும் சரி பண்ணி கொடுக்குறேன். சரி பண்ண முடியலனா வேற டிவி ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க வேற டிவி கம்ப்ளைண்ட்னா மாத்தி ஃபுல்லா லைன் சவுண்ட் இந்த சவுண்ட் ஸ்பீக்கர் எடுக்கல ஒரு வருஷத்துக்குள்ள உங்க ஸ்பீக்கர் எடுக்கல ஸ்பீக்கர் வர மாத்தி தரேன். லைன் ஃபுல்லா வரலனா டிஸ்ப்ளேவை நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் சார். உங்க டிவி சரி பண்ண மாட்டோம். என்ன பொறுத்தவரை டிஸ்ப்ளே சேஞ்ச் தான். பிராண்டட்ல என்ன பண்றாங்களோ அதான் பண்றோம். இந்த டிஸ்ப்ளே தூக்கிட்டு வேற டிஸ்ப்ளே போடுவோம். அதுமே என்னால சரி பண்ண முடியாது. உங்களுக்கு வேற டிவி கொடுத்துறேன். இதுதான் எங்க கடையோட மெயின் அப்ஜெக்ஷன். 20,000 ரூபாய் ஸ்டார்டிங் பண்றோம் சார். 50 இன்ச் நம்ம 50 இன்ச் நாம நிறைய பேர் கஸ்டமர் கொடுத்துருவோம். 20,000 ரூபாய்க்கு தமிழ்நாட்டுல ஆஃபர்
ஆஃபர் கொடுத்து 3 வருஷமா கொடுத்துட்டு இருக்க ஒரே கடை எங்க கடை முருகா டிவி ஷோரூம் மட்டும் தான். 50 இன்ச் டிவி பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய், 4K வேரியன்ட் வேணா 23,000. இது பாத்தீங்கன்னா இப்ப LG-யோட வெப் வாய்ஸ் டிவி சார். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான். ஓகேங்களா, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் LG-யோட வெப் வாய்ஸோட போர்டு. ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துரும். ஓகேங்களா, AI எல்லா ஆப்ஷனுமே. இப்ப நம்ம நார்மலா இந்த டிவிலயும் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டிவில எல்லா ஆப்ஷனுமே வரும். இது எடுத்தீங்கன்னா Vivo Oppo-ஓட போன் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லணும்னா இது ரெண்டு தான் டிஃபரண்ட். அந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் ஏமாத்துறாங்க சார். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டி வச்சுக்கோங்க. இந்த டிவில ஒரு 10 வெரைட்டி இருக்கு, இந்த டிவில ஒரு 10 வெரைட்டி. ஸ்டார்டிங் என்ன பாத்தீங்கன்னா 16,000 ரூபாயில இருந்து 50 இன்ச் இருக்குங்க. 16,000 ரூபாய்க்கு பேனலே கிடையாது சார். சத்தியமா சொல்றேன், மக்களை ஏமாத்துற வேலை. 16,000 ரூபாய்க்கு நீ பேனல் ஸ்பீக்கரா போடுங்க சார். நீங்க கொண்டு போய் ரிப்பேர் டிவி, உங்க பிராண்டட் டிவி உடஞ்ச டிவி நீங்க கொண்டு கொடுங்க, என்ன ரேட்டு தராங்கன்னு பாருங்க. நீங்க அவங்க 16,000 ரூபாய் டிவி சொல்றாங்க, அதே 16,000 உங்களுக்கு டிவி பேனல் மூலம் மாத்தி தராங்கன்னு கேளுங்க. 10,000 ரூபாய் பேனலா இருக்கட்டும், ஸ்பீக்கரா இருக்கட்டும், போர்டா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அதை எப்படி மாத்தி தருவீங்க? 10,000 ரூபாய்க்கு நீங்க 50 இன்ச் பேனலே நீங்க வச்சுக்கீங்க சார். போர்டு வச்சுங்க, போர்டு அப்ப எவ்வளவு 2,000 விற்பாங்களா? ஸ்பீக்கர் அப்ப 500 ரூபாய் கிடைக்குமா? அப்ப நீங்களே சொல்லுங்க, அப்ப டிவி என்ன லாபம் வச்சு விற்பாங்க? 16,000 ரூபாய்க்கு அந்த டிவி விற்கிறாங்க, அப்ப என்ன குவாலிட்டி இருக்கும் அந்த டிவி? நீங்க உங்ககிட்ட உடஞ்ச டிவி எங்கிட்ட வாங்கிட்டு போன டிவி கொண்டு அவங்க கொடுத்து சர்வீஸ் பண்ண சொல்லுங்க, என்ன ரேட் இருக்கு? அப்ப பேனல் 10,000 ரூபாய் தான் இருக்கும். அப்ப 10,000 ரூபாய்க்கு மேல உங்க பேனல் வாங்க கூடாது. அப்பதான் அந்த டிவியோட ரேட். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம், இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. இதுதான் சார் நிறைய ஏமாத்துறாங்க. இப்ப முக்காசி வீடியோ நிறைய வீடியோ நான் பார்த்து தான் எதுக்கு இப்படி தக்க மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரே காரணம் தான். நம்ம பாத்தீங்கன்னா பொங்கல் கழிச்சு நம்ம இப்பதான் வீடியோ போடுறோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்பவுமே அடிக்கடி வீடியோ போட்டு நம்ம சம்பாதிக்கிறது இல்லை. ஏன்னா ஸ்கூல் சீசனை கழிச்சு நம்ம இப்பதான் வீடியோ போடுறோம். இது பாத்தீங்கன்னா 55 சார். இது 55 வெப் வாய்ஸ். உங்களுக்கு இந்த வேரியன்ட்னாலும் இருக்கும். என்னோட பிராண்ட்ல எங்களோட MM ஸ்மார்ட்டோட பிராண்ட்லயும் இருக்கு. வெப் வாய்ஸ் வேணா வெப் வாய்ஸ் போயிடுங்க. உங்களுக்கு தேவை, உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னா 32K நம்ம கொடுக்குறோம். வெப் வாய்ஸ் இது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 40-45 விக்கிறோம். ஓகே, 55 இன்ச் 32K கொடுக்குறோம். இதுக்கு ஒரு சவுண்ட் பார் கொடுக்குறோம். இதுக்கு சவுண்ட் பார் கொடுக்குறோம். சவுண்ட் பார் எனக்கு வேணாம் அப்படின்னா வெறும் 30K நம்ம கொடுக்குறோம். ஆனா இப்போ வந்து 50 இன்ச் வரைக்கும் நீங்க கடையில காட்டிட்டீங்க. சோ அதுக்கு அடுத்த சைஸ் எல்லாம் இருக்கு. நம்மட்ட பாத்தீங்கன்னா 75 இருக்கு, 65 இருக்கு. எல்லா சைஸுமே நம்மட்ட மேக்ஸிமம் எல்லா சைஸுமே நம்மட்ட இருக்கு. 75 வேணா ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம். அது நாம தான் கொடுத்தோம். தீபாவளிக்கு நாங்க தான் ஸ்டார்ட். எங்களை பார்த்து எல்லாரும் காப்பி அடிப்பாங்க. நாங்க காப்பி அடிக்கிறவங்க எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறோம். நாங்க வந்து ஃப்ரிட்ஜ் ஆஃபர் வேணாலும் வாங்கிக்கலாம். என்கிட்ட 75 இன்ச் டிவியை நீங்க 75,000 ரூபாய்க்கு என் கடையில மட்டும் தான் வாங்க முடியும். அது எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணானா நீங்க வெறும் 65,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். பாருங்க, 75 டிவியை உங்களுக்கு 10,000 ரூபாய் கம்மி சார். 10,000 ரூபாய் கம்மி. உங்களுக்கு அதுமே 75 இன்ச் டிவி நீங்க 75,000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜோட வாங்குங்க. வேணானா எனக்கு 10,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 65,000 ஆஃபர் பார் பண்ணீங்க. வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லையா பணத்தை வேணாம் சார். நீங்க பொருளே என்கிட்ட வாங்க வேணாம். நீங்க அந்த பொருளே வாங்கினா ஃப்ரீ வேணானா எனக்கு டிவி மட்டும் நீங்க வாங்கிக்கோங்க. டிவி மட்டும் வாங்கிக்கலாம். 1 இயர் வாரண்டி கொடுக்கும். எல்லா சைஸ்மே நம்ம கிட்ட 1 இயர் வாரண்டி கொடுக்கும். 65 எடுத்தீங்கன்னா 40,000 நம்ம கொடுத்துட்டு வரோம். எல்லா டிவிக்குமே கம்பல்சரி ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மருக்கு தேவையான டவர் ஃபேன் ஆஃபர் தராங்க. டிவினாவே இந்த ஹோம் தியேட்டர், சவுண்ட் பார், இந்த ஆஃபர் எல்லாமே கொடுக்குறோம். பட் ஆஃபர் கட்டாயம் கிடையாது. ஆஃபர் வந்து கட்டாயம் கிடையாது. வேணும்னா வாங்கிக்கலாம், வேணானா நீங்க அந்த பிரைஸ் கடை வந்து இந்த கடையில இருக்கு அப்படி இந்த கடையில மட்டும் தான் நீங்க ஆஃபரா நினைச்சுக்காதீங்க. கடையில இதே கடையில எல்லாம் ஒரே ரேட் தான். அப்படி எங்கேயோ அந்த ஆஃபர் தரல, எனக்கு என் கடையில அந்த பொருள் தரல அப்படின்னா நீங்க எனக்கு என் நம்பர் தரேன், எனக்கு கால் பண்ணலாம்ல. சூப்பர்ங்க. பாருங்க 13 பிரான்ச்சஸ்மே இந்த வீடியோல சொன்ன அதே பிரைஸ் அதே ஆஃபர் கம்பல்சரி இருக்கு. ஆனா இப்போ நம்ம டெலிவரின்னு வருவோம். சோ டெலிவரி நீங்க எல்லா எல்லா இடத்துலயுமே தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க பிரான்ச்சஸ் பண்றோம் சார். ஆந்திரா நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம், பெங்களூர் டெலிவரி பண்றோம். கேரளா நம்மளுக்கு கிடையாது. கேரளா நாங்க டெலிவரி பண்ணா சர்வீஸ் மெயினா எனக்கு முக்கியம். அது சும்மா டிவி சேல்ஸ் பண்ணிட்டு மக்களை ஏமாத்தாங்க. ஒரு கொரியர் போட்டுவிட்டு மக்களை எங்க கடையில கொரியர் ஃபெசிலிட்டியே கிடையாது. ST கொரியரா இருக்கட்டும், எந்த கொரியரா எங்க கடையில கொரியர் கிடையாது. எங்கெல்லாம் நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. பிடிச்சிருந்தாலும் அது வாங்கிக்கலாம். அதே மாதிரி நாங்க எல்லாம் டெலிவரி பண்றோம். கேஷ் ஆன் டெலிவரி வீட்ல வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்து செக் பண்ணி காட்டிட்டு அமௌண்ட் வாங்கிக்கிறோம். இப்போ நீங்க கேஷ் ஆன் டெலிவரி சொல்றீங்க. உங்களோட ஸ்பெஷல் என்னன்னா 1 ரூபா கூட முன்னாடி பணமே கட்டாதீங்க. ஒரு 43 இன்ச் இல்ல 32 இன்ச் டிவி ஆர்டர் பண்றாங்கன்னா கஸ்டமர் வீட்டுக்கு டைரக்டா கொண்டு ஃபிட்டிங் பண்ணி கொடுத்து அமௌண்ட் வாங்கி சார். மேக்ஸிமம் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க கடை கவர் பண்ணி வச்சிருக்கோம். அங்க போய் நேரஸ்ட் போய் கஸ்டமர் வாங்கிக்கலாம். டிசைட் பண்ணி நாங்க மேக்ஸிமம் கேட்லாக் அனுப்பிடுவோம். கடை டைம் 10 to 8 கேட்லாக் அனுப்பிடுவோம். டெலிகாலர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு அவங்க சொன்னாங்கன்னா கேட்லாக் எடுத்து அனுப்பிடுவோம். உங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து கடைக்கு வரணுங்கிற அவசியம் இல்ல. வீட்ல இருந்துகிட்டே நீங்க ஆர்டர் பண்ணா அந்த குவாலிட்டி அந்த ஃப்ரேம்ல நீங்க செக் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல மேக்ஸிமம் நாங்க என்ன பிக்சர் இருக்கோ அதை அப்படியே காட்டுறோம். உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க வாங்கிக்கலாம். நீங்க பாத்துல வந்து வாங்கி சூப்பர்னே. அதே மாதிரி எங்க கடை பேரை சொல்லி யாரும் தயவு செஞ்சு பணம் போட்டா நான் தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா நிறைய இடத்துல மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முருகா டிவி ஷோரூம் ஒன்லி அக்கௌண்ட் தான், கேஷ் மட்டும் தான். அக்கௌண்ட்ல வாங்குறோம், கேஷ் வாங்குறோம். ஜிபேவே ஃபோன் போறோம். நான் இப்ப வீடியோல ஒரு நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பர்ல ஜிபேவே கிடையாது. நாங்க வீடியோல ஜிபே நம்பரே நாங்க கொடுக்கறதே கிடையாது. எங்க ஜிபே நம்பர் கிடையாது. தயவு செஞ்சு எங்க பேரை சொல்லி தயவு செஞ்சு யாரும் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு நாங்க பொறுப்பேற்றுக்கோம். இந்த மாதிரி ஸ்கேம் நிறைய இருக்கும் போல இருக்கு. சோ நீங்க வெரிஃபை பண்ணுங்க. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வச்சிருக்கிறதுனால நீங்க முன்னாடி பே பண்ணுங்கிற அவசியம் இல்ல. நேரஸ்டா இருந்தா ஷாப்புக்கு வாங்க. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் இஎம்ஐ. ஆமா சார், இஎம்ஐ பஜாஜ் இஎம்ஐ எங்கிட்ட இருக்கு சார். பஜாஜ் இஎம்ஐ நாங்க பண்ணி கொடுக்குறோம். நீங்க வீட்ல இருந்துட்டே ஒரு மொபைல் நம்பர் மட்டும் சொன்னீங்கன்னா போதும், ஓகே பண்ணிட்டோம். டேரக்டா வீட்ல இருந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். பஜாஜ் பத்தி உங்களுக்கு சொல்லவே வேணாம். அந்த HDFC இதெல்லாம் HDB இருக்கு. அதெல்லாம் டேரக்டா சேலத்துல இங்க இருக்கு, நேரே இருக்கு, சென்னையில இருக்கு. அது பிரான்ச்சஸ்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது உங்களுக்கு அதுல டீடைல் என்னங்கறது ரொம்ப டீடைல் ப்ராசஸ் அதிகம். அது நானா உடனே எந்த இஎம்ஐ பண்ண முடியாது. இஎம்ஐங்கிறது ரொம்ப ப்ராசஸ் இருக்கு. என்கிட்ட இருக்கு. நீங்க நேரடியா வந்தீங்கன்னா அப்படிலாம் ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா என்னென்ன இஎம்ஐ இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபுல் டீடைல். ஆனா HDBனா நீங்க நேரடியா வச்சு நிக்க வச்சு போட்டோலாம் எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு இஎம்ஐ தருவாங்க. சும்மா நானே எடுத்து இஎம்ஐ எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே பிராண்டடா நம்ம பண்ணனால தான் இஎம்ஐ எல்லாம் கொடுக்குறாங்க. முன்ன நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இஎம்ஐ பண்ணல. இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷமா நம்ம இஎம்ஐ கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கொடுத்துருவோம். இஎம்ஐ ப்ராசஸ்ங்கிறது பெருசுங்கிறது நீங்களே ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும். சோ உங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பேன் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் அட்ரஸ் டீடைல்ஸ் கொடுத்துருப்பேன். நீங்க அழகா அந்த டைட்டில் கீழே ஒரு மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓபன் ஆயிடும். உங்களோட நேரஸ்ட் எந்த பிரான்ச்
பர்ச்சேஸ் இருந்தாலும் கனெக்ட் பண்ணுங்க, டீடைல்ஸ் ஈஸியா சொல்லிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஸ்மார்ட் டிவி நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பெஸ்ட் பிரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபரோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாப் உங்களுக்கு நான் சஜஷனா கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு இருக்காங்க, நீங்க நம்ம கூட ஃபாலோ பண்ணி இருங்க.